ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க வால்யூமை, இல்லாட்டி அந்த வேர் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இன்றைக்கி எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். ஸோ நிறைய பேர் இங்கே ஆக்ஷன் எடுக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சும்மா விட்டதில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இது ஒரு டெம்ப்ரரி தான். சும்மா இருக்கிறதெல்லாம், இக்னரண்ட்டாக இருக்கிறதெல்லாம், ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா அதை இக்னோர் பண்ணிட்டு போகிறதெல்லாம் சும்மா டெம்ப்ரரி. அதை தாண்டிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை முடிவு எடுத்திருக்கீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் உடஞ்சாலும் உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கிது. இங்கே நிறைய பேர் சேக்ரெட் ஜியாமெட்ரி, அதுக்கப்புறம் அந்த இது வாட் இஸ் தட் ட்ராகானிக் எனர்ஜி, விக்கன்ஸ், பேகன்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா பீஸ்ட்ஸ் அண்ட் அதர் க்ரீச்சர்ஸ், ஸ்பிரிச்சுவல் ரிலம்ஸில் இருக்கிற க்ரீச்சர்ஸ் கூடலாம் யூஆர் ஒர்க்கிங் அப்படிங்கிற மாதிரி. முக்கால்வாசி ட்ராகன்ஸ் கூடயும், அப்புறம் ஃபெரிஸ், மேபி ட்ரை ஃபெரிஸ் ஆஸ் வெல். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் யூ ஆர் ஒர்க்கிங் வித் இன்டர்டிமென்ஷனல் க்ரீச்சர்ஸ் ஆஸ் வெல். ஸோ யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், அதுவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதனால் நிறைய விஷயங்கள் உடையுது. உங்களோட முன்னாடி வச்சுருந்த அந்த ஸ்ட்ரக்சரல் இது உடையுது. அண்ட் நிறைய விஷயங்கள் மாறிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் புத்தியை கத்தி மாதிரி தீட்டிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அண்ட் நிறையா கைடன்ஸ் உங்களுக்கு ஸ்பிரிட் கைட்ஸ், ஆன்செஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பிரிட் அனிமல்ஸ், மித்திக்கல் அனிமல்ஸ் கிட்டேருந்து கூட யூ ஆர் கெட்டிங் யுவர் இன்ஃபர்மேஷன். அண்ட் உங்களுக்கான அந்த ஆன்டிடோட் அது உங்களுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் சரி, நம்ம ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமா? நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருந்ததுன்னா நான் இதை பண்ணுறேன், எனக்கு இது கரெக்டாக அமையணும். அப்போ தான் நீங்கள் ஒரு ஒரு ட்ரூ கார்டியன் அப்படின்ற மாதிரி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், அப்படி அந்த மாதிரி நான் எடுத்துப்பேன் அப்படின்னு நிறைய பேர் இங்கே எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே நிறைய பேருக்கு ஆர்கியோலாஜிக்கல் டீமில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஒர்க்கில். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் ஃபேஷன் டிசைனிங் அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் கேண்டில் கிரேசிங். ஸோ வெளியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி அக்கல்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது சுத்தமாக தெரியாது. அதை நீங்கள் காட்டிக்கவே மாட்டீங்க. அப்படி ஏதாவது அதை பற்றி பேசினா கூட ஏதோ தெரியாத மாதிரி, அப்படியா அப்படின்ற மாதிரி போயிடுவீங்களாக்கும். ஆனால் உங்கள் பர்ஸ்னல் சைடில் க்ளாசெட்குள்ளே நீங்கள் இதெல்லாம் மறைச்சி வச்சுருக்கீங்க. உங்களோட அந்த பொருட்கள், அந்த ஆல்ட்ருக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாம் நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு கைடன்ஸ் எப்போவுமே கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி, நீங்கள் ஒரு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ மியூசிக் தெரப்பி, ஸோ மியூசிக்கில் ஃப்ரீக்வென்சி வரும் இல்லையா, அதை அட்யூன்மெண்ட் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. லைக் ஸ்பிரிட் கம்யூனிகேஷன், சியான்சஸ், இது எல்லாத்தையும் ஒரு நவீன முறையில் நீங்கள் அதை ட்ரை பண்ண பார்க்குறீங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் ஷீ டு மீ ரெப்ரசன்ட்ஸ் த காடஸ் HEL. ஓகே, அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியாது, அதனால தான் ஆல்ஃபபெட் அது மாதிரியே சொல்லிட்டேன், HEL அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஒரு காடஸ், நார்ஸ் காட். ஸோ அவங்கள பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா அதில் அவங்க உங்களுக்கு கூப்பிட்றாங்க. ஓகே, யாரெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்கள பற்றி நல்லா விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா யூ கேன் ஒர்க் வித் ஹர். ஓகே, தார், லோக்கி அந்த இதில் வருவாங்க இவங்க நார்ஸ் காடஸ். ஓகே, ஸோ நார்ஸ் அவங்கள மட்டும் வழிபடுறவங்களோட பேர் ஹெதன்ஸ். ஸோ அதுவும் என்ன, அது எப்படி பண்ணலாம், உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டா, அது உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகுமா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க ஒரு டார்க் ஃபெமினின், காளி, ஹெக்கடேட், லிலித் மாதிரி தான் இவங்களும். ஸோ இவங்களோட வழிமுறைகள் எப்படி, இவங்க ஸ்டோரி எப்படி, இவங்க ஒரிஜின் ஸ்டோரி எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கற்றுப்பீங்களா. ஓகே, இன்ட்ரெஸ்டட் மட்டும் நீங்கள் பாருங்கள். இவங்களை பற்றி புக்ஸ் எழுதியிருக்காங்களான்னு தெரியல. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இஃப் யூ கேன் ஒர்க் வித் ஹர் இட் வில் பி பெட்டர். ஸோ எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் அறுத்து போட்டுட்டு தேவை இருக்கிறத மட்டும் யூ ஆர் மூவிங் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி. இது நிறைய பேருக்கு உங்களை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ அவங்க எப்படி உங்களை பழைய மாதிரி எப்படி உங்களை பார்க்குறது, எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுறதுன்னே அவங்களுக்கு புரியல. நீங்கள் அதை வெளியில் சொல்லாட்டியுமே உங்களோட எனர்ஜியை அதை காட்டி கொடுக்குது. ஓகே, அப்புறம் யூஆர் ஆல்வேஸ் ப்ரொடெக்டட் பை ஹர். ஓகே, அண்ட் ட்ராகானிக் எனர்ஜி. அண்ட்
யுவர் பவர் இஸ் ரைசிங். ஸோ மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஈவில் பர்சனாக தெரிஞ்சாலும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் அப்படின்ட்டு. ஓகே. அப்புறம் நிறைய ஷேப்ஸ் ஜியாமெட்ரி, சேக்கட் ஜியாமெட்ரி, அதுக்கப்புறம் அந்த சைக்கோமெட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஆட்டோமேட்டிக் ரைட்டிங், மேபி உங்களுக்கு ஏதாவது தாட் இருக்குது எனக்கு சைன் காட்டு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் சைன். அண்ட் ஐ திங்க் ஷீ இஸ் நோன் ஃபார் திஸ். ஐ திங்க் ஐம் நாட் ஷுர். ஸோ அதை கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க, ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இவங்க யார், ஹெச்இஎல், இவங்க யார், நார்ஸ் காட் தானா, அதையும் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எதையுமே வந்து பிளைண்டாக நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். அண்ட் உங்களோட ஃபியர்ஸை வந்து நீங்கள் டேரெக்டாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கான்ஃபரன்டேஷன், அப்போ தான் வந்து யூ வில் ஃபைண்ட் அ க்ளோஷர். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். நீங்கள் வந்து இப்படியே குனிஞ்சிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா கொட்டிகிட்டே தான் இருப்பாங்க, எந்த ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ உங்களுக்குள்ளேயே ஒரு வார் ஜோன் போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்ற ஒரு கன்ஃபியூஷனே போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து எடுக்கணும்னா யூ ஹாவ் டு கன்ஃபரண்ட் யுவர் ஃபியர்ஸ், யூ ஹாவ் டு கன்ஃபரண்ட் த சிச்சுவேஷன், இல்லாட்டி தட் பர்டிகுலர் பர்சன் தட் யூ வாண்ட் டு நோ தி ஆன்சர்ஸ் ஃப்ரம். அப்புறம் நிறைய பேருக்கு இங்கே நிறைய டவுன்லோட்ஸ் கிடைக்குது. யூஆர் யூஸிங் வாண்ட் எனர்ஜி அண்ட் லாட் ஆஃப் என்ன சொல்கிறது, இந்த வைல்டு அப்படின்ற மாதிரி ஒரு மூவி வந்திருக்கும். அதை மட்டில்டான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து ஐரிஷ் ஆர் சம்திங். ஸோ அது வந்து ஒரு பேரோட கதை. அவங்களோட குட்டி தம்பிங்க 2 பேரும் 3 பேரும், அவங்களுக்கு 3 குட்டி தம்பிங்க இருப்பாங்க, ட்ரிப்ளெட்ஸ். ஸோ அவங்க வந்து பேராக மாறிடுவாங்க, அவங்க அம்மாவும் பேராக மாறிடுவாங்க. மேபி யூ கேன் வாட்ச் தட் மூவி. அதை பார்க்கும்போது எனக்கு அதை ஞாபகம் வருது. அண்ட் யூர் டைரக்டிங் யுவர் எனர்ஜி டு யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி யூர் கெட்டிங் அவுட் ஆஃப் டவுன்லோட்ஸ். செல்டிக் ட்ரெடிஷன் என்ன, செல்டிக் லோர் என்ன, ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்களாம். ஓகே. அப்புறம் இந்த சின்ன சின்ன லைட் மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு இட் கம்ஸ் இன் தட் மூவி, ஒரு கைடிங் லைட் மாதிரி ஆக்சுவலி. அதை பற்றியும் அந்த மூவிலிருந்து யூ கேன் கெட் ஆன்சர்ஸ். சம்திங் அபவுட் கைடிங் லைட் அண்ட் ஆன்செஸ்டர்ஸ் அண்ட் ஃபெரி க்ரீச்சர்ஸ், அதெல்லாம் அங்கே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த்து தான் வந்துட்டு இப்போ முக்கியம். அதுதான், நீங்களே மற்றவங்க கிட்டேருந்து உங்கள் ஜஸ்டிஸ் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது. நீங்களே தான் அதுக்கான போராடணும், அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணணும். அதுக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல, யூ ஜஸ்ட் கீப் கோயிங் அப்படின்ற மாதிரி. ட்ரூ வாரியர் நெவர் குவிட்ஸ். ஸோ அதையும் இங்கே சொல்லிக்கிறேன். அப்போ தான் யூ கேன் அச்சீவ் திஸ் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த செக்ரெட் ஜாமெட்ரி வருது அண்ட் பவர் இந்த லேடி கிடைக்குது. த செக்ரெட் சிம்பிள்ஸ். ஸோ சிம்பிள்ஸ்னு ஒரு புக் இருக்குது. ஓகே, சிகில்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ்னு ஒரு புக் இருக்குது. ஸோ மேபி யூ லைக் டு ஒர்க் வித் சிகில்ஸ் ஆர் சிம்பிள்ஸ். அப்புறம் வந்து த கரஸ்பாண்டன்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. இந்த சொல்கிற இந்த புக் ரெஃபரன்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரிவ்யூஸ் பாருங்கள். அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ வந்துட்டு இந்த இது பார்க்கும்போது ரம்முன்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துச்சு இல்லையா, அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்குள்ளே தான் வந்து இது வச்சுருப்பாங்க, பிரமிட் ஷேப்புக்குள்ளே லெமன் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு மெக்கானிசம். ஸோ அது வந்து அந்த ஸ்பியர் அந்த பிரமிட்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த லெமன் வந்து கெட்டே போகாது, கொஞ்சம் கூட டிகே ஆகாது. ஆனால் அதை ஒரு நெகட்டிவ் இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஃபுல்லாக ஒரே நிமிஷத்தில் வந்துட்டு இந்த ஃபுல் இதுவுமே வந்துட்டு லெமன் ஃபுல்லாமே வந்து டிகே ஆகிட்டும். ஸோ தட் இஸ் அ வே ஆஃப் ஃபைண்டிங் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த சீன் மட்டும் யூடியூப்பில் மேபி இட் குட் பி அவைலபிள், பாருங்கள். சம்திங் அபவுட் சேக்கர் ஜியோமெட்ரி, சிம்பிள்ஸ் அண்ட் சிகில்ஸ் அண்ட் ஹவு டு ஆக்டிவேட் தெம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் லுக். ஸோ இதுதான் எனர்ஜி. வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். இட் டசன்ட் மேட்டர் ஹூ யூ ஆர், மேன் ஆர் உமன், you can still fight, you can still be a warrior in your own accord. Okay, அவங்களோட லெவலுக்கு அவங்க ஹீரோஸ் தான். ஓகே, you're a storm in your own world அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஃபைண்டிங் அ நியூ வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு
கோயிங், அப்புறம் புதையல தேடுறீங்க. அந்த புதையல் நீங்க தான். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எபிலிட்டீஸ் நீங்க தட்டி எழுப்பணும். ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்த இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க நெறைய ரெஃபரன்ஸ் குடுத்துருக்கேன். நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ அத வந்து மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் வொர்க் இட் அவுட். இங்க நெறைய பேர் ஃபயர் எலிமெண்ட்டா இருக்கீங்க. ஓகே. உங்களோட சக்திகள் வந்துட்டு ஏர் அண்ட் ஃபயர் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ சேக்ரெட் ஜியோமெட்ரி வந்து இங்க பயங்கரமா ப்ளே ஆகுது. அதே சமயம் மியூசிக் அதுவுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கு. அப்புறம் ட்ரெகானிக் எனர்ஜி அத எப்படி யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அதுக்குமே நெறைய புக்ஸ் இருக்கு. ஸோ அதில எது பெஸ்ட்டுன்ற மாதிரி நீங்க ரிவ்யூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் யூடியூப். ஸோ யாஹ்! Thank you for watching Love and Light Plus P. Consider subscribing, liking, sharing, commenting, and push on the notification so you could get a lot of amazing videos in the future.